இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் இந்த உறவுகளோட போற கூட அனுமதி மறுக்கிறாரு. பாத்துக்கலாம். திமுகவா நாம் தமிழர் கட்சி சீதாலட்சுமி போறோம். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஈரோடு தொகுதி கிழக்கு இடைத்தேர்தலுக்காக வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் சீதாலட்சுமி தற்போது சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். அவர் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதியானது மறுக்கப்பட்ட நிலையில் அவர் தனியாக நடந்து சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். நாம் தமிழர் கொடியை ஏந்தியவாறு தனிநபராக சீதாலட்சுமி நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலானது வரக்கூடிய 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் அதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள் என்பதால் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி தமது வேட்புமனுவினை தாக்கல் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அவர் பேரணியாக செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து தனியாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சியின் கொடியை கையில் ஏந்தியவாறு அவர் தனியாக வேட்புமனுவை தாக்கல் செய்ய சென்று கொண்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தலானது வரக்கூடிய 5ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் அதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய இன்றைய கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். அவரிடம் பேசலாம். வணக்கம் ரஞ்சித், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் ஃபரிதா. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5 நடைபெறுகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இளங்கோவன் கடந்த டிசம்பர் 14 மறைந்ததை அடுத்து 2வது முறையாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாளாக தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று முதல் பல்வேறு திமுக அதே போன்ற நாம் தமிழர் கட்சியினர் பல்வேறு சுயேட்சை வேட்பாளர்களும் இன்று இறுதி நாள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சீதாலட்சுமி ஈரோடு சூரம்பட்டி 4 சாலை சந்திப்பின் வழியாக ஊர்வலமாக சென்று இன்று இறுதி நாள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருந்தார். இந்த நிலையில தற்போது சூரம்பட்டி 4 சாலை சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக செல்ல அந்த நாம் தமிழர் கட்சியினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் தரப்பில் இந்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த பகுதியில் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில இன்று அனுமதி மறுக்கப்பட்டது. தொடர்ந்து ஈரோடு சூரம்பட்டி 4 சாலை வழியாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி தனிநபராக அந்த இவிஎன் சாலை பிரப் சாலை வழியாக தனிநபராக கட்சியினுடைய கொடியை ஏந்தியவாறு தனிநபராக சென்று வேட்புமனை தாக்கல் செய்வதாக அறிவிப்பை வெளியிட்டு தற்போது இந்த சாலையின் வழியாக நடந்தே சென்று அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில இந்த தேர்தல் களமானது இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் களமானது தற்போது முதல் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. புரியுதா? எங்களுடைய உறவுகள் ஒருத்தர் மேற்கொள் நீ வழக்கு போடக்கூடாது. தனியா நீங்க 8 பேருக்கு மேல நேற்று வழக்கு போட்டிருக்கீங்க. இது எப்படி சரியா இருக்கும்? நியாயமான ஒரு ஜனநாயக முறைப்படி திமுக தேர்தல் எதிர்கொள்ள பயம் வந்துருச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் 10 நாள் இந்த ஈரோட்டு மண்ணில் தமிழர் மண்ணில் நிக்க போறாரு. எச்சரிக்கை செய்யறோம். ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் இந்த உறவுகளோட போற கூட அனுமதி மறுக்கிறாரு. பாத்துக்கலாம். திமுகவா நாம் தமிழர் கட்சி சீதாலட்சுமி போறோம். எங்களுடைய உறவுகள் ஒருத்தர் மேற்கொள் நீ வழக்கு போடக்கூடாது. தனியா நீங்க 8 பேருக்கு மேல நேற்று வழக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஞ்சித். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.